கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலும் பேசி நம்மை தைரியப்படுத்தி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்குரிய ஆசீர்வாதம், குறிப்பாக நாம் கடந்த வாரத்தில் இருந்து தியானித்து வருவதை போல கிறிஸ்துவின் சிந்தையினால், நம்முடைய நினைவுகளினால் உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. வேதத்திலே 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனத்திலே விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ, மனிதர்களாகிய எங்களுக்கோ, உங்களைப் போல பாடுள்ள மனிதனாக இருக்கிற பவுலாகிய எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. But we have the mind of Christ. His thoughts are always filled with Christ and also transformed like Christ. கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். அந்த நினைவுகள் அவருக்கு இருந்தது. கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்த எண்ணமும் நினைவுகளும் அவரை சுற்றி இருந்தது. ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்புகிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம திருச்சபையை பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல் 12 அதிகாரம் 2 வசனத்தில், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆலோசனையாக அவர் கொடுக்கிறார். தேவனுடைய நினைவுகளை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று கரவலாடுகளின் பின்னே திரிந்த தாவீது, ஏன் அவன் ராஜாவாகும் போது கூட சொன்ன வார்த்தை, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். எரேமியா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் மேல் கொண்டிருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய நினைவுகள் எப்பிராயிமை சுற்றியே வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து நாம் கடந்த வாரம் சிந்தித்த சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்றால், சில வேளைகளிலே தீமையால் நிறைந்த இருதயமாக இருக்கிறது, தீமையான நினைவுகளினால். எரேமியா 6 அதிகாரம் 19 வசனத்திலே சொல்லப்பட்டதை போல, ரோமர் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை போல, கேடான வீணான சிந்தனைகள் உள்ள இருதயத்தை சிலர் பெற்றிருக்கிறார்கள். குழம்பின, திகைக்கிற, இல்லைன்னா டிப்ரெஷன், பதறுகிற நினைவுகளினால் பலர் இருக்கிறார்கள். அடுத்து 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்திலே சொல்லப்பட்டதை போல, போதுமென்ற மனது இருக்க வேண்டும், ஆனால் எப்பொழுதும் குறையுள்ள மனதோடு ஒரு அட்டையை போல திருப்தியற்ற நிலைமையில இருக்கிற நினைவுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மன ரம்மியமோ நித்திய விருந்து, ஆனால் அதை அறியாமல் இருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுகிற, பொறாமை கொண்டிருக்கிற நினைவுகள். நீதிமொழியில் 23:17 சொல்லுகிறது, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லி. அடுத்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் அரை மனதோடு செயல்படுகிற சிலரை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 22:37 சொல்லப்பட்டிருக்கிறது, முழு மனதோடு. உபாகமத்திலேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும் முழு மனதோடு. கர்த்தரிடத்திலே அன்பு கூறும்போது, கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை செய்யும் போது முழு மனதோடு செய்ய வேண்டும். ஆனால் அரைகுறை மனதோடு இன்று கிறிஸ்தவத்தில் இதை பார்க்க முடிகிறது. அடுத்து இரு மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். ஒரு கேட் ஆன் த வால் போல, பாகாலையும் தெய்வமாக வைத்துக் கொள்வார்கள், இயேசுவையும் தெய்வமாக வைத்துக் கொள்வார்கள். பணத்தையும் தெய்வமாக வைத்துக் கொள்வார்கள், இயேசுவையும் தெய்வமாக வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் கொடுப்பார்கள், லஞ்சத்தையும் பெற்றுக் கொள்ளுவார்கள். இருமனமுள்ளவர்கள், இருமனமுள்ளவன் தன் வழிகளில்
நிலையற்றவன். அடுத்து குருடாக்கப்பட்ட மனநிலைமை. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவர்களுக்கு கர்த்தருடைய கிரியைகள் தெரிவது இல்லை, இல்லை என்றால் கர்த்தரை முழுமையாக தெரியவில்லை. 7 குருடர்கள் ஒரு யானையை தடவி, ஒவ்வொருவரும் ஒரு பகுதியை தடவி சொன்னதை போல இயேசு காக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். இயேசு காக்கிறார், ஆனால் அந்த ஆண்டவர் ரட்சிக்கிறார். அந்த ரட்சிக்கிற ஆண்டவர் ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் அவரை ஒரு உதவியாளராக, உதவி செய்கிறவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் உதவி செய்கிறவர் தான், ஆனால் அவர் ஆண்டவர். அவர் உன் ஆண்டவராமே என்று வேதத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆண்டவன்மார் அநேகரை ஆளுகிறார்கள். காரணம் அவருடைய குருடாக்கப்பட்ட மனநிலைமை. பிரபஞ்சத்தின் தேவனானவன் 2 கொரிந்தியர் 4:4 படி அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அடுத்து கபட்டு உள்ளம். கபட்டு உள்ளம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடு அற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். மத்தேயு 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது. Be wise as serpents and innocent as doves. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கபடற்ற மனது உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கபடு செய்கிறவன் என் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு காரியம், எல்லாம் அறிந்தவர்களாக இருப்பார்கள், வேதத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள், சில காலம் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் தவறான உபதேசங்கள் வரும்போது, தவறான தீர்க்க தரிசனங்கள் வரும்போது, தவறான கண்ணோட்டம், பெர்செப்ஷன், அவருடைய கண்ணோட்டம் மாறும்போது 2 கொரிந்தியர் 11:3 சொல்லப்பட்டதை போல கிறிஸ்துவின் உண்மையிலே இருந்து விலகின இருதயம் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு திருச்சபையை குறித்த பயத்தில் ஒன்று, பயமே வேண்டாம் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்பட்ட ஒரு காரியம், உண்மையான திருச்சபை, ஆண்டவரை சந்திக்க வேண்டிய திருச்சபை, ஆண்டவருக்கென்று மனவாட்டியாக ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை மக்கள் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலே இருந்து விலகின மனதுள்ளவர்களாக மாறிவிடுவார்களோ என்ற பயம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனநிலைமைகள் இருந்தால் இவைகளில் இருந்து வெளியேற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது நன்மை நிறைந்த ஒரு நினைவு வரட்டும். அடுத்து கேடான வீணான சிந்தனைகளை வெறுக்க பழகிக் கொள்ளுங்கள். அடுத்து குழம்பின திகைக்கிற அல்ல, ஒரு திடகாத்திரம் உள்ள, நான் நம்புகிறவர் என் தேவன், நான் நம்புகிறது அவராலே வரும், இந்த தேசத்திலே குடியிருந்து நான் நன்மை செய்வேன் என்ற தைரியத்தோடு இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அடுத்து போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி உங்களுக்கு ஆதாயமாக இருக்கட்டும். மன ரம்மியமோ நித்திய விருந்து, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்ற நிலைமையிலே நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பாவிகள் மேல் கூட நீங்கள் பொறாமை கொள்ளாதிருங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்கு முழு மனதோடு, கர்த்தருடைய நாமம் மைமைப்படும்படி, கர்த்தர் தான் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்ற நினைவோடு நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். குருடாக்கப்பட்ட மனநிலைமை இருந்தால், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும், உம்முடைய வார்த்தைகளினாலே எனக்குள் விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும், உம்மை முழுமையாக நம்ப எனக்கு நீர் கிருபை தாரும் என்ற உள்ளத்தோடு வாருங்கள். அடுத்து நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் கபடு செய்கிறவர்களாக இருந்து விடாதிருங்கள். நான் கடந்த வாரம் சொன்னேன், கபட்டுத்தனம் உள்ள நினைவுகள் உள்ள எத்தனையோ பேரோடு நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய முடிவை எல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ற நிலைமை. பணம் இருந்தும் அவர்களால் வாழ முடியவில்லை, பதவி இருந்தும் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, வீடு மேல் வீடு, தோட்டத்தின் மேல் தோட்டம் இருந்தாலும் ஒரு மன ரம்மியம் அவர்களுக்கு காணப்பட முடியவில்லை. காரணம், கபடு செய்கிறவன் கர்த்தருடைய வீட்டிலே இருக்க முடியாது. இந்த வேளையிலே அடுத்து எல்லா நிலைமையிலும் நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றினால் அந்த உண்மையிலே இருந்து விலகும் ஒரு மனதை கொள்ளாதிருங்கள். அடுத்து விருப்பத்தையும் செயலையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார், ஆனால் விரும்புகிறவனுக்குத்தான் அந்த செயலை அவர் கொடுக்கிறார். ஞானம் உள்ளவனுக்குத்தான் கர்த்தர் ஞானமாய் கொடுக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள் கற்பனையாக மாறும், உங்களுடைய சிந்தனைகள் கனவுகளாக அவைகள் மாறும், உங்களுடைய சிந்தனைகள் கற்பம் தரிக்கப்படும், உங்களுடைய சிந்தனைகள் வெளிப்படையான செயல்களாக மாறும்.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய நினைவுகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்கு கிருபை செய்ய வேண்டும். தவறான கற்பனைகள் வெளிவராதபடி, தவறான செயல்பாடுகள் வெளிவராதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. இருதயத்தை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். ஆனால் நீதிமொழியில் 4:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep your heart with all vigilance, for from it flow the spring of life. அதற்குள் இருந்துதான் ஒரு ஜீவனுள்ள வாய்க்கால் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறது. அநேகரை ஜீவனுக்குட்படுத்தும் வாய்க்கால் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறது. எவ்விதம் உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது கடந்த வார அந்த செய்தியின் இரண்டாவது பகுதி. Have a desire. முதலாவது, நீங்கள் அதற்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள், விரும்புங்கள். என்னுடைய வாழ்க்கையில நல்ல இருதயம் வேண்டும், நல்ல நினைவுகள் வேண்டும் என்று. ஏனென்றால் ஒருவனுக்கு நல்ல பெயரை விரும்புகிறான், ஆனால் நல்ல பெயரை அவன் பெற வேண்டும் என்றால் நல்ல செயல்களை அவன் செய்ய வேண்டும். அவன் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்றால் நல்ல எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்குத்தான் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் உன் வாய் பேசும். உன் இருதயத்தின் நினைவுதான் உன் வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தும், உன் கிரியைகளை கொண்டு வரும். Have a desire to renew your mind, to God your mind, then walk with our Lord. கர்த்தரோடு நடக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். நோவா, தானியேல், யோபு, ஏனோக்கு போன்றவர்கள் தேவனோடு நடந்தார்கள். Spend more time with God. ஏனோக்கு தேவனோடே நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அவனுடைய கிரியைகள், மனித கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையிலே மறைந்தன, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. அவன் தேவனோடு வாழ்ந்தான். Then meditate the word of God. ஆண்டவரை ராஜாமங்களில் கூட தாவீது தியானித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரிகள் இருந்தது உண்மைதான், ஆனால் இரவிலே எதிரிகளை அவன் நினைக்கவில்லை. நஷ்டம் அவனை தேடி வந்தது உண்மைதான். சொந்த குடும்பமே அவனுக்கு விரோதமாக காலை தூக்கினது. ஆனாலும் இரவு ராஜாமங்களிலும் கர்த்தரை தியானிக்கிறவனாக இருந்தான். சங்கீதம் 55:17 சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் உம்மை தியானிக்கிறேன். 63:6 ராஜாமங்களில் கூட நான் உம்மை தியானிக்கிறேன் என்று சொன்னார். You must meditate the word of God always, frequently. Take time to meditate the word of God. இந்த வேதத்தை படிக்கிறவர்கள், இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், இதை தியானிக்கிறவர்கள் இறுதியாக அவர்கள் கை கொள்ளுவார்கள், அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். Then have the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நினைவுகள் மாறும், நினைவுகள் மாறும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே உள்ள அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? தேவன் மேல் ஆரம்பத்திலே உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? சற்று சிந்திப்போம், சற்று சிந்திப்போம். Then fill with the Holy Spirit. எபேசியர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, மதுபான வெறி கொள்ளாமல். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மதுபான வெறியினால் ஒருவன் நிரம்பி இருப்பதை போல பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். மதுபான வெறி ஒருவனை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். பரிசுத்த ஆவியானவர் நேரான வழியிலே நடத்துவார். ஒரு மதுபான வெறி தவறான தைரியத்தை கொடுக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவு எத்தனை பேருக்கு முன்பாகவும் நின்று இயேசுவே ஆண்டவர் என்று சாட்சி சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். பரிசுத்த வாழ்வை வாழக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பிரியமாக வைத்துக் கொள்ள. மதுபான பிரியன் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்படுவாய் என்றால் கர்த்தர் மேல், வேதத்தின் மேல், தேவனுடைய திருச்சபையின் மேல், தேவனை நேசிக்கிற பரிசுத்தவான்களின் மேல் பிரியனாக நீ மாறுவாய். அதே போல ஒரு மதுபான பிரியன் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறான்.
ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். அதற்கு நீங்கள் அடிமையாகவும் இருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பரிசுத்தமாகுதல் உங்களுடைய வாழ்வின் நிறைவாக இருக்கும். அதே போல ஒரு மதுபான பிரியன் கவலையற்ற தன்மை இருக்கும். அவன்கிட்ட நீங்க பழகி பாத்தீங்கன்னா அவனுக்கு நாளைய தினத்தை குறித்த கவலை இருக்காது, குடும்பத்தை குறித்த கவலை இருக்காது. அது தவறான காரியம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். ஆத்தும பாரம் ஒன்றே உங்கள் பாரமா இருக்கும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என்று ஒரு பக்தன் பாடி இருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கை மாறும். அடுத்து ஒரு மதுபானம் ஏசாயா 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை சூடாக்கும். ஒரு அனலற்ற, ஒரு குளிரும் இல்லாத ஒரு லுக்வாம் கண்டிஷன். இன்று திருச்சபைகளை பாருங்கள், திருச்சபையில் உள்ள மனிதர்களை பாருங்கள், படிக்காதவர்களை பாருங்கள், பணம் உள்ளவர்களை பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அனலும் குளிருமற்ற நிலைமைகள் காணப்படுகிறது. ஆனால் ஒரு மதுபானம் ஒருவனை சூடாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உன்னை அனலாக்குவார். அந்த ஆவியானவர் உன்னை பாட வைப்பார். வேதத்தில் சொல்ற மதுபானம் பண்ணுகிறவருடைய பாடலானேன் என்று சொல்லி. அப்படி என்றால் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டால் நீங்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலும் சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? The benefits of having Christ mind. கிறிஸ்துவின் சிந்தையை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய நினைவுகள் கிறிஸ்துவை பற்றினதாகவும் கிறிஸ்துவை சுற்றினதாகவும் அவர் மாற்ற விரும்புகிறார். அதிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை, நல்ல எண்ணம், நம்முடைய நினைவுகள் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பல அற்புதங்களில் சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அதிலே முதலாவது காரியம் 1 பேதுரு 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் துவக்க பகுதியை 1 பார்ப்பீர்கள் என்றால், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்படி என்றால் உன்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக, கிறிஸ்துவை சுற்றின சிந்தையாக மாறும்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பாய். எப்படி என்றால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும். வேதத்திலே காணப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நினைவு இருந்தது. உதாரணமாக ஆதியாகமம் 39:9 அங்கே யோசேப்பு என்பவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பாவத்தை செய்திருந்தால் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவனுடைய நினைவுகள் தேவனை குறித்தே இருந்தது. ஆகவே தேவன் என்னை காண்கிறவர், என்னை பார்க்கிறவர், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தபடியினால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் கேட்டான். லூக்கா 15 திரும்பி வந்த இளைய குமாரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இந்த வேளையில என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை குறித்த எண்ணம் உங்களுக்குள் நிரப்பப்பட்டு இருக்கும் என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். கிறிஸ்துவை பற்றின நினைவுகள் உங்களை பரிசுத்தமாய் நடத்தும், உங்களை வல்லவர்களாக நடத்தும், தொய்ந்து போனவர்களாக அல்ல, உங்களை தைரியசாலிகளாக நடத்தும். ஒரு சம்பவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதை சொல்லுகிறேன். ஒரு வாலிபன், நல்ல ஃபுட்பால் பிளேயர், அவர் ஒரு நாள் விளையாடி கொண்டு இருக்கும் போது விளையாட்டு மைதானத்தில் அவனுடைய கோச் அவனை பார்த்து, நீ விளையாண்டது போதும், உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். நான் நன்றாகத்தானே விளையாடினேன்,
இல்லை நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அங்கே போய் பார்த்தது அவனுடைய தகப்பனார் மரித்து விட்டார். அந்த செய்தி வீட்டிற்கு போகும்போதுதான் அவனுக்கு கிடைத்தது. வருத்தத்தோடு இருந்தான். அந்த அடக்க வேளை முடிந்தது. சில நாட்கள் வீட்டிற்குள் இருந்தான். ஆனால் அதன் பின்பு அவன் தான் கோச்சிட்ட போய் நான் இந்த டீமோட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்னு கேட்ட வேளையில் அவர் சொன்னார், நீ ஒன்றும் விளையாட வேண்டாம், கொஞ்ச நாள் உன்னுடைய துக்க நாட்கள் முடியட்டும், உன் தகப்பன் இறந்தபடினாலே உண்டான வருத்தங்கள் மறையட்டும் என்று அவனை தடுத்து விட்டார். ஆனாலும் அவன் தன்னுடைய டீம் எங்கெல்லாம் விளையாடுறாங்களோ அங்கெல்லாம் போய் அமைதியா அமர்ந்ததை பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள்ல அந்த கோச்சிட்ட கேட்டா, இன்னைக்கு நான் விளையாடலாமான்னு. அவர் சொன்னார், நீ விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இவனுடைய டீம் அன்று விளையாடினது ஹாஃப் டைம் வரைக்கும் தோல்வி மேல் தோல்வி, எதிர் அணியினர் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவன் கோச்சிட்ட போய் கேட்டான், ஐயா எனக்கு ஒரு சான்ஸ் தாங்களே, நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி. சரி, எப்படி தோத்துட்டாங்க, இனி தோக்கதான் போறாங்க, நீ போய் விளையாடு அப்படின்னு சொன்னார். அன்று நடந்த காரியம், அவன் அந்த களத்தில் இறங்கினான். அந்த களத்திலே எப்பொழுது உத்வேகமாக விளையாடுகிறவன் அன்று அதி உத்வேகமாக விளையாடினான். அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. he played as a devil, ஒரு பிசாசை போல விளையாடினான் என்று. அந்த அளவிற்கு அவன் விளையாடினான், அகோரமாக, பலத்தோடு, திடமாக. அவர்களுடைய அணியினர் வெற்றி பெற்றார்கள். கோச்சுக்கு நம்ப முடியல. எல்லாரும் அவனை அரவணைத்துக் கொண்டார்கள். முடிந்த உடனே அந்த கோச் கேட்டாரு, எப்பவும் நல்லா விளையாடுவ, இப்ப சோர்வின் காலம் அல்லவா, எப்படி நீ இவ்விதம் நன்றாக விளையாடினாய் என்று கேட்டார். அப்பதான் அவன் சொன்னா, என்னை தகப்பனார் ஒரு கிறிஸ்தவர், அவர் கண் தெரியாதவர், நான் விளையாடினதை பற்றி கேள்விப்படுவாரே ஒழிய ஒரு முறை கூட அவர் பார்த்தது கிடையாது நான் எப்படி விளையாடினேன் என்று. ஆனால் மரித்த அவர் இன்று என்னை பரலோகத்தில் இருந்து பார்க்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடியினால் இன்று முதலாக நான் என் தகப்பனுக்கு முன்பு விளையாடினேன், ஆகவே தான் நான் இந்த உத்வேகமாக விளையாடினேன் என்று. அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், ஒரு குருடனான தந்தை பரலோகத்திலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சென்றவர் கண்களை திறந்து தன்னுடைய மகனுடைய விளையாட்டை பார்ப்பார் என்று. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்மளை யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நினைவுகள் நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை தருவார். அடுத்து இந்த காரியத்திற்குள் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. சங்கீதம் 16:8 சொல்ற, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் ஒரு அசைக்கப்படாத வாழ்வு உங்களுடைய வாழ்விலே கிடைக்கும். இந்த நினைவுகள் இருக்கும்போது நம்முடைய தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவின் மனதுள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் உலகத்திலே தான் வாழ்வோம், இந்த தேசத்தில் தான் வாழுவோம், பாபிலோனை போல காணப்படுகிற இடத்தில் தான் வாழுவோம். போராட்டங்களும் அலைகளும் வரலாம், வரும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவைகளுக்கு நடுவே தான் வாழ்வோம். ஆனாலும் நாம் அசைக்கப்படுவது இல்லை. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் தேவனுடைய நினைவுகளினால் நிரப்பப்பட்ட நீதிமானாக இருந்தால் நாம் அசைக்கப்படுவது இல்லை. 139 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8, 9, 10 இந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 12 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. எந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மை பார்ப்பார். உன்னுடைய உட்காருதலையும் எழும்புதலையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். நீ வானத்திற்கு ஏறினாலும் கர்த்தர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன் நாவிற்கு முன்னமேயே அறிந்திருக்கிறார். அந்த நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பு உன்னுடைய எண்ணத்தை சீராக்கி கொள்ள கர்த்தரிடத்திலே கேளுங்கள், கர்த்தரிடத்திலே கேளுங்கள். இன்னைக்கு நாம் அசைக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். புயலை பார்க்கும்போது, மழையை பார்க்கும்போது, மழை இல்லாத நிலைமையை பார்க்கும்போது, நாம் இருக்கிற படகு என்ற நம்முடைய வாழ்வு என்ற படகை பார்க்கும்போது, அது அசைக்கப்படுகிற வேளைகளிலே
சத்தியம் தள்ளுபடி ஆகிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். உண்மையே உன் விலை எங்கே, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றோ என்று சொல்லுகிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு முன்பாக இருப்பார் என்றார், கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் அசைக்கப்படுவதில்லை. பாதாளம் எதிர்த்து வரலாம், சமுத்திரம் எதிர்த்து வரலாம், மனிதர்கள் எதிர்த்து வரலாம், இருள் நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுவதை போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாக்குவார். கற்பாறையான இருதயம் உள்ள நபர்கள் பூமியிலே பெருகியிருக்கிறார்களே என்று நம்முடைய எண்ணம் நம்மை வாதிக்கலாம். ஆனால் அவருடைய இருதயத்தை கூட சதையான இருதயத்தை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். முதலாவது இந்த பகுதியிலே சொன்னேன், பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். The benefits of having Christ mind. Then அசைக்கப்படாத ஒரு வாழ்வை அவர் கொடுப்பார். மூன்றாவதாக ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்ளுவீர். உன்னுடைய மனது எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதாக இருக்க வேண்டும். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று அல்ல, பாகாலுக்கும் ஒரு பகுதி ஆண்டவருக்கும் ஒரு பகுதி என்று அல்ல, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு நிலை என்று அல்ல, பணத்திற்கும் பரலோகத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி என்றால் நீ ஆண்டவரையே பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில பூரண சமாதானம் வேண்டுமா என்று ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையால் நீ நிரப்பப்படு. உன்னுடைய எண்ணம் எல்லாம் கிறிஸ்துவாக மாறட்டும், கிறிஸ்துவை சுற்றி வரட்டும், அவருடைய வார்த்தைகளை சுற்றி வரட்டும், அவருடைய திருச்சபையை சுற்றி வரட்டும், அவரை ஆராதிக்கிறவர்களை சுற்றி வரட்டும். அப்படி என்றால் புயல் அடிக்கலாம், வெள்ளம் வரலாம், மதிலை மோதி அடிக்கலாம், ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பூரண சமாதானத்துடன் நீங்கள் வாழ்வீர்கள், பூரண சமாதானத்துடன் வாழ்வீர்கள். ஒரு படங்களை நீங்க ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க நீங்க. ஒரு கண்மலையின் வெடிப்புக்குள்ளே ஒரு பறவை இருந்து கொண்டு பாடும். சுற்றிலும் அலை புயல் அடிக்கும், ஆனா அது சமாதானமா இருக்கும். அந்த படம் பிறந்த கதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பீஸ் சமாதானம் என்ற ஒரு தலைப்பிலே படத்தை வரையுங்கள் என்று சொன்னார்கள். எத்தனையோ பேர் இயற்கைகள் அழகான காரியங்களை எல்லாம் வரைந்து அந்த போட்டிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு பறவை ஒரு கண்மலையின் பிளவுக்குள் நிழலுக்குள் இருந்து பாடுகிறது. இன்னைக்கு உலகத்துல நாம் நன்றாக கனி கொடுக்க வேண்டுமா, சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா, கிறிஸ்துவில் வேரூன்றினவர்களாக, அவருடைய எண்ணத்தில் வேறு ஊன்றினவர்களாக இருக்க வேண்டும், வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ, அதாவது தேவனை குறித்த சிந்தையோ ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ஜீவன் பெருக வேண்டும் என்றால், உன்னுடைய உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும் என்றால், லிட்டரலா உன்னுடைய ஜீவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும், ஆவியின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இன்று இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கிறோம், மனிதருடைய வார்த்தைகள், நல்ல படிப்பு படித்த டாக்டர்ஸ் உடைய வார்த்தைகள், அனுபவசாலிகளுடைய வார்த்தைகள், அதெல்லாம் நம்முடைய சிந்தைக்குள் போகும்போது சில வேளைகளிலே அவைகள் நம்மை ஆண்டு விடுகிறது. ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், இம்மட்டும் வா, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை அடங்க கடவுது என்று சொன்ன ஆண்டவர் தேசங்களுக்கு முன்பாக தன்னுடைய கரங்களை நீட்ட முடியும். இந்த தேசத்தில் அவர் நீட்ட முடியும், இந்த தமிழ்நாட்டிலே நீட்ட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும்.
அவருடைய கரம் இன்றும் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உன்னை பார்க்க முடியாதபடி அவர் ஒரு குருடன் அல்ல. நீ போகும் வழியை அவர் அறிந்தவர். அவரை பற்றின நினைவுகள் உனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் அது கொடுக்கும். ஒரு நல்ல இருதயம் தான் நல்ல கனிகளை, நல்ல நிலம்தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். விதைக்கிறவன் உவமையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், விதைக்கிறவன் ஒருவன் தான், விதையும் ஒன்றுதான். ஆனால் லௌகீக கவலைகள் உள்ள இடத்திலே விழுந்த விதைகள் கல்லுக்கும் முள்ளுக்கும் நடுவே விழுந்த விதையாக மாறிவிட்டது. இன்று அநேகர் ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆனா அந்த பிரசங்கம் அவங்களுடைய ஒரு வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல மாறிவிடுகிறது. ஒரே போதகர், ஒரே வார்த்தை, பல குடும்பங்கள் கட்டப்படுகிறது, ஆனால் ஒரு குடும்பம் கட்டப்படவில்லை. அந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கூடாதவர்களாக இருப்பார்கள். நித்திய ஜீவனை பெற ஆயத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதையை போல. இல்லை என்றால் விதைக்கிறது, வளருகிறது, ஆனால் ஒரு முள் வளரும் போது அதை நெருக்கி போடுவதை போல லௌகீக கவலைகளினால் தங்களை நெருக்கி போடுகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல இருதயம், ஆயத்தமுள்ள இருதயம், நல்ல நினைவுகளோடு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற ஒருவன் இடத்துல அது 100% அது பலன் தருகிறது. 30, 60, 100 இல்லை என்றால் 100 மடங்கு அது பலன் கொடுக்கிறது. ஆவியின் சிந்தையினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். இறுதியாக 5வதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 1 பேதுரு 4 அதிகாரம், 1 பேதுரு 4 அதிகாரம், அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் உள்ள முதலாவது வார்த்தை, அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தையை, பாடுபட்ட கிறிஸ்துவின் சிந்தையை, சிலுவையை வெற்றி சிறந்த கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு இடத்துல பயணம் செய்கிறோம் என்றால் நமக்கு துணையாளர் வேண்டும். அந்த துணையாளர் இன்று நமக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அடுத்து நமக்கு ஆயுதங்கள் வேண்டும். அந்த ஆயுதத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம நினைப்போம் விசுவாசம் தான் ஒரு ஆயுதம் அப்படின்னு. விசுவாசமும் ஒரு ஆயுதம், அதை தெரிந்து கொள்ளுங்கள். பாதரட்சை தான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ஒரு ஆயுதம். இரட்சணியம் என்னும் தலைசீரா, அந்த தலைசீராவும் ஒரு ஆயுதம் தான், உன்னை பாதுகாக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தையினால், கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பயப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படக்கூடிய காரியங்கள் அநேகம் சம்பவிக்கும். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். யுத்தங்களின் செய்திகளை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீர்கள். மத்தேயு 24 படி ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், அதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். உதவி செய்ய வேண்டியவர்களே உயிரை எடுப்பார்கள், அதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். உங்களை விசாரிக்க வேண்டியவர்களே 1000 தலைமுறை வாழும் என்று தவறாக நினைத்து சொத்து சேர்ப்பார்கள். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை நடத்துகிறவர் ஆண்டவர் அல்லவா? நாளைய தினம் அவருடையது அல்லவா? என் பிள்ளைகள் அவருடையவர்கள் அல்லவா? உன் பிள்ளைகள் அவருடையவர்கள், அது தெரியுமா உனக்கு? அதை இந்த பூமியிலே வளர்க்க கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே இன்ஜினியரா பார்க்கிறோம், ஐடி ஃபீல்ட்ல பார்க்கிறோம், டாக்டரா பார்க்கிறோம், IAS ஆபீசரா பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று யாத்ராகமத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறீர்கள். அது உங்களை பாதுகாக்கும், உங்கள் ஜீவனை தப்புவிக்கும், உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றும். இந்த இடத்துல 5 காரியத்தை சொன்னேன். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையால் நிரப்பப்படும் போது பரிசுத்த ஜீவியம் செய்வீர்கள். நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீர்கள். விலைவாசி உங்களை அசைக்காது, கொரோனா வைரஸ் உங்களை அசைக்காது, வேறு வெட்டு கிளிகள் உங்களை அசைக்காது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், அது உங்களை அசைக்காது. எந்த டிபார்ட்மெண்ட் பாதுகாக்க வேண்டுமோ அந்த டிபார்ட்மெண்ட் அழிவை கொண்டு வரும், அப்பொழுதும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். அடுத்து அவரை நீங்கள் பற்றி கொண்டால் பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்ளப்படுவீர்கள். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு ஜீவனும் சமாதானமாக இருக்கும். அது ஒரு ஆயுதமாக இருக்கும்.
ஆயுதம் தரித்தவன் தைரியமாக இருப்பான். ஆயுதம் தரித்தவன் எவனுக்கும் அஞ்ச மாட்டான். அந்த தைரியம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நாம் குடும்பமாக ஜெபிப்போம். கடந்த வாரம் இந்த வாரம் கேட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்து என்மேல் நினைவாயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், என்மேல் நினைவாயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் மேல், எங்கள் சபையின் மேல், எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் மேல் உம்முடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு விரோதமான சிந்தைகளை அகற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக் கொள்ளுகிறேன் ஐயா. நான் ஒரு நீதிமானாக வாழ, கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மோடு பழகி நான் சமாதானமாய் இருக்க நீர் எனக்கு கிருபை தருவீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி ஆராய்ந்து என்னதாக்கி கொள்ள நீர் எனக்கு கிருபை தருவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்தில் உள்ள தலைவர்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்யும் போது மகேசனுக்கு ஊழியம் செய்கிறோம், ஆண்டவனுக்கு ஊழியம் செய்கிறோம், இந்த பயத்தோடு ஊழியம் செய்ய நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நீர் கிருபை செய்யும். அடுத்து இதனால் உண்டான நன்மைகளை நாங்கள் கண்டோம் ஐயா. அந்த பரிசுத்தமான வாழ்வை நீர் கொடுக்க போகிறபடியினால் நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நாங்கள் அசைக்கப்படவில்லை, நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வி, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஜீவனும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிற ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். அப்பா, உடைய வேத வசனம் என்ற பட்டயம் மட்டும் எங்களுக்கு துணை அல்ல, ஒரு விசுவாசம் என்ற கேடையை மட்டும் எங்களுக்கு துணை அல்ல அப்பா. ஹல்லேலூயா. நல்ல நினைவுகள் கூட எங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறபடியினால் அந்த துணைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இருதயங்கள் காக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் சிந்தையினால் நாங்கள் நிரப்பப்பட நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களில் இருக்க கடவுது. ஆமென். எங்களை ஆள கடவுது, எங்களை ஆளுகிறவர்களாக மாற செய்யும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த லாக்டவுன் டேஸ்ல இத்தனை நாட்கள், 90 நாட்களுக்கு மேல் உம்முடைய கிருபை எங்களை தாங்கின தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பம் குறையாதிருப்பதாக, எண்ணெய் கலசம் குறையாதிருப்பதாக, போக்குவரத்தில் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாவதாக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேல் தெளிக்கப்படுவதாக. உன்னதமானவருடைய உயர் மறைவுகளுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தீமையான நாட்களிலேயும் உம்முடைய கூடாரம் ஒவ்வொருவருக்கும், உம்முடைய நாமம் ஒவ்வொருவருக்கும், உம்முடைய கிறிஸ்து என்ற நாமம், இயேசு என்ற நாமம் அடைக்கலமாய் இருப்பதாக. அந்த நாமத்திற்குள் அநேகர் ஓடி வருவார்களாக. முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே சுகம் தருகிறவர், இயேசுவே அற்புதங்களை செய்கிறவர் என்று அறிக்கையிடுவதாக. அற்புதத்தை காண ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். சபைகள் திறக்கப்படுவதை பார்த்து ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏழை எளியோர் தங்களுடைய வீடுகளிலே சமாதானம் உள்ளவர்களாக மாறப்போவதை பார்க்க நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்கள் இதை காணும்படி கர்த்தர் நீர் கிருபை செய்தருளும். சபையில பலவீனப்பட்டவர்கள் யாரும் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பலப்படுத்தப்படுவார்களாக. அதே போல சுகவீனர்கள் இருப்பார்கள் என்றால் சுகமுள்ளவர்களாக இந்த வேளையில, இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில மாறட்டும் ஐயா. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அற்புதங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இந்த தேசத்தை மூடி இருக்கிற காரிருள் விலகட்டும். எல்லாராமேன் என்று சொல்லுவோம். இந்த தேசத்தை மூடி இருக்கிற காரிருள் விலகட்டும். அற்புதங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். நீ நொறுக்கின எலும்புகளை போல யாரோ ஒரு வேதனை தூரத்திலே பட்டுக் கொண்டு இருந்தாலும் அவருடைய வேதனைகள் மாறும்படி கர்த்தர் நீர் கிருபை செய். கண்களை திறந்தருளும். பிரபஞ்சத்தின் தேவனானவன் எவருடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறானோ, உலகத்துக்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் மாறும்படி கர்த்தர் நீர் கிருபை செய்யும். உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக திறப்பிலே நிற்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும்
அவருடைய திருமுழி பிரகாசமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சிந்தையால் நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மேலும் இந்த ஊழியங்களை பற்றி அறிய விரும்பினால் கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். டியூஸ்டே சபை மக்களுக்கு பார்த்து சொல்றேன், அந்த ஜூம் மூலமாக நாம் அந்த ஜூம் ஆப் மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து குடும்பங்களும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். பாடல் குழுவினர் அனைவரும் அதில் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய பிரசன்ஸை நான் எதிர்பார்க்கிறேன். ஜூம் ஆப் மூலமாக சபையின் மூப்பர்கள் கண்டிப்பாக எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நீங்கள் அதை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஜெபத்திலே காணப்படும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தரை முழுமையாக ஆராதிக்காத திருச்சபைக்கு செல்பவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்கள். முடிந்த வரைக்கும் அந்த சப்ஸ்கிரைப் என்ற அந்த பட்டனை நீங்க அதை பிரஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதன் மூலம் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக வரும் நாட்களிலே மாற முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.